இந்த முறை அந்த பிரச்சனை இல்லை. சோ நிதிஷ்குமார் அதை கொஞ்சம் தாண்டி தான் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாரு. அண்ட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர். அங்க வந்து ம். வென் தே டேக் எ பிரின்சிபல் ஸ்டாண்ட், நீங்க வந்து மகாராஷ்டிரால ஷிண்டே விஷயத்திலேயே நம்ம பார்த்திருக்கலாம். கிட்டத்தட்ட அவங்க 2 வருஷத்துக்கு மேல ஷிண்டேய வந்து அவங்க முதலமைச்சரா இருக்க விட்டாங்க. அவங்க வந்து அதுல இது பண்ணல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பீப்புளோட பப்ளிக் மேண்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபட்னவிஸ் திரும்ப சீஃப் மினிஸ்டர் ஆறாரு. அதே மாதிரி 2020லயே நம்ம கவனிச்சிருக்கலாம். நிதிஷ்குமார் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த தேர்தலை அணுகினாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு கம்மி சீட்டும் பிஜேபிக்கு ஜாஸ்தி சீட்டும் கிடைச்சது. பட் நிதிஷ்குமார் அப்பவே சொன்னாரு, உங்களுக்கு தான் ஜாஸ்தி சீட் கிடைச்சிருக்கு, நீங்க ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ணுங்க, நான் விலகிக்கிறேன்னாரு. பட் ஃபட்னவிஸ் வந்து அந்த நேரத்துல 2020ல அவர் தான் மேலிட பார்வையாளர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். சோ அவர் என்ன பண்ணாருன்னா, இல்ல உங்களுடைய தலைமையில தான் எலெக்ஷன் அணுகினோம். சோ அதனால உங்களுடைய தலைமையில தான் ஆட்சியும் அமையும் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தினாரு. பிரதமரும் அதையே தெளிவுபடுத்தினார்.